ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். லைக் வந்து கிரில்டு டோஃபு சாண்ட்விச். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டோஃபு ரொம்ப பிடிக்காது, ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து பிளாண்டாக இருக்கும். ஸோ பன்னீர் கம்பேர் பண்ணும்போது டோஃபு டேஸ்ட் வந்து பிளாண்டாக தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் அதை வாங்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து அதை வச்சு என்ன ரெசிபி செய்கிறதுன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக வந்து கிட்ஸுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், இல்லை லஞ்சுக்கு, இல்லைனா வெளியில் பிக்னிக் போகும்போது, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்கு கூட வந்து செஞ்சு கொடுக்கலாம். இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து விடலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. டோஃபுவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக அது சோயாவில் இது செய்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டோஃபு இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். லைக் ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்தி அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபி. ஸோ இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் செய்ய போகிறேன். இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான சன்னி டே, அதனால இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நான் விண்டோ கிட்ட நின்று பேசிகிட்ருக்கேன். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ இதுதான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. ஒரே ஒரு குடமிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா டோஃபு. ஸோ நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க டோஃபு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து ஃபர்ம் டோஃபு, சாஃப்ட் டோஃபு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைப் டோஃபுனாலும் பரவாயில்ல. ஸோ டோஃபுவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ குட் ஃபார் யூ. என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் ஹை ப்ரோட்டீன், லோ இன் ஃப்ளாட், க்ளூட்டன் ஃப்ரீ, ஸோ வீகன் அண்ட் வந்து வெஜிடேரியன், கம்ப்ளீட் வெஜிடேரியன். ஸோ ரொம்ப குக்கிங் டைமும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி. ஸோ இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட கேப்சிகம், வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாண்ட்விச்சில் சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டோஃபுவை நான் ரஃபாக கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது எப்படியும் வந்து நான் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக உடஞ்சிரும். ஃபர்ம் டோஃபுனா நீங்கள் கையில் வந்து இப்படி பன்னீர் மாதிரி கையிலேயே பிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்க்ராம்பிள்ட் ஆகிடும். ஸோ வந்து எந்த டோஃபுனாலும் பரவாயில்ல. செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் வித் ஆயில். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். ஏன்னா சாண்ட்விச் இல்லைனா ரொம்ப வந்து ஆயிலி ஆகிடும். ஸோ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் குடமிளகாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. ரெண்டும் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்ட் ஆகிற மாதிரி நம்ம குக் பண்ணிப்போம். ஸோ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதில் வந்து நம்ம வந்து சில்லி பவுடர், உங்கள் ஸ்பைஸுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள். நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா போடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சிரும். நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மசாலா வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப லைட்டாக தான் போடணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம வச்சுருக்க டோஃபுவை சேர்த்துக்கலாம். டோஃபு சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். டோஃபு வந்து ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்லை. ஸோ லைட்டாக அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். நான் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இது சாஃப்ட் டோஃபுனால. நீங்கள் வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா டோஃபுவில் வந்து நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். கையிலே குட்டியாக பிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிடும். அதை சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மீடியம் ஹீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சுப்போம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாம் சால்ட் போடலை, ஸோ அதனால் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துப்போம். டோஃபு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஸோ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
ஸோ இப்போ சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஒரு தோசை தவாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் மெல்ட் ஆன பிறகு அதில் நம்ம 2 பிரெட் வச்சுப்போம். ஸோ ஒரே நேரத்தில் 2 சாண்ட்விச் செய்யலாம். இப்போ அதில் நம்மளோட ஃபில்லிங்கை சேர்த்துப்போம். மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா கீழே வந்து பிரெட் வந்து தீஞ்சிரும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃபில்லிங் வச்சிட்ட பிறகு ஒரு பிரெட்டையும் மேலே இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடும் நம்மளோட டோஃபு ஃபில்லிங் ப்ரெட்டில். அதுக்கப்புறமா அதில் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் 2 ப்ரெட்லேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீழே வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்மளோட சாண்ட்விட்சை ஜென்டலாக திருப்பி விடுங்க. மெதுவாக திருப்பி விடுங்க, இல்லைனா வெளியில் வந்து கீழே சிந்திடும். ஸோ அதே போல் நெக்ஸ்ட் டைம் வந்து திருப்பிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட கிரில் டோஃபு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கைஸ், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. லைக் சீஸ் மாதிரி இருக்குது, வாயில் மெல்ட் ஆகுது. காரம், பிரியாணி மசாலா போட்டது நம்ம இந்தியன் டேஸ்ட் கொஞ்சம் இருக்குது. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது கைஸ். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். டோஃபு பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி டோஃபு ஸ்டர் ஃப்ரை ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன், அது லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா. ஸோ வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.